அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வெற்றி விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல உச்சபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு குடும்பத்தினர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. நீதிபதியும் அந்த முடிவுக்கு வந்திருந்தாரு. ஏன்னா உச்சபட்ச தண்டனை வழங்கணும் சொல்லிட்டே இருந்தவர் இப்போ தூக்கு தண்டனை 9 பேருக்கும், சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் தூக்கு தண்டனை. அதாவது சாத்தான்குளம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்களான முருகன், சாமத்துறை, அப்புறம் காவலர்களான முத்துராஜா, செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில் முத்து ஆகிய 9 பேருக்கும் தூக்கு தண்டனை அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டாரு. தனித்தனியாக 9 பேருக்கும் அவங்க செஞ்ச குற்றத்தின் அடிப்படையிலையும் தனித்தனியாக தீர்ப்பு வழங்குறாரு. அதுல மிக முக்கியமாக ஸ்ரீதருக்கு, அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு, மரண தண்டனை விதிச்சிருக்காரு. ஏன்னா ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுறேன்னு கூட எல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாரு நீதிமன்றத்துல. நான் அப்ரூவராக மாறுறேன்னு தெரிவித்த நிலையில அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீதிமன்றம் அப்படின்னு சிபிஐ தரப்பும் குடும்பத்தினர் தரப்பும் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அப்ரூவர் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரிச்சிருந்த நிலைமையில ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. ஸ்ரீதர் இது போன்ற ஒரு நிலை வரும் அப்படிங்கறதுனாலதான் அவர் அப்ரூவராக மாறுறது, இந்த மாதிரி தூக்கு தண்டனை போன்ற நிலையில இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் அப்ரூவரா மாறுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் எடுத்திருந்தாரு அப்படின்னு அந்த நேரத்துல வழக்கறிஞர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலையில ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. சார்பு ஆய்வாளர், அதாவது A2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. 9 பேருக்கும் மொத்தமாக தண்டனை மரண தண்டனைன்னு நீதிபதி தெரிவித்த நிலையில இப்போ தனித்தனியாகவும் ஒவ்வொரு நபர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு நபருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவங்களுக்கான தண்டனை விவரங்களை நீதிபதி வாசிட்டு இருக்காரு. அப்புறம் சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷுக்கும் அவரு மரண தண்டனை தீர்ப்பு விதிச்சிருக்காரு. ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை, ஸ்ரீதரனுடைய அந்த சார்பு ஆய்வாளர்கள் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய அவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை வச்சிருக்காரு. மொத்தமாக 9 பேர், அதுல 9 பேர் இந்த வழக்குல குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டார்கள். அந்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில இப்ப தனித்தனியாக இந்த தூக்கு தண்டனை விவரங்களை வாசிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு தூக்கு தண்டனை, எஸ்ஐ பாலகிருஷ்ணன், அப்புறம் A3 இருக்கக்கூடிய சார்பு ஆய்வாளர் ரகு கணேஷ் ஆகியோருக்கும் தூக்கு தண்டனை, காவலர் முருகன் A4 அக்யூஸ்ட் நம்பர் 4 இருக்கக்கூடிய காவலர் முருகனுக்கும் தூக்கு தண்டனை. இப்படியாக தனித்தனியாக ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய பெயரையும் குறிப்பிட்டு அவரவர்களுக்கு உண்டான தண்டனை விவரங்களை சொல்றாரு. மிக மிக ரொம்ப முக்கியமாக அண்மை காலத்துல தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு வழக்காக இது மாறி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டை உலுக்கிய ஒரு மிக கொடூரமான காவல் நிலைய மரணத்துல ஒன்று. ஒரு சிவிலைஸ்டு சமூகத்திலிருந்து ஒரு நாகரிகம் அடைந்த பண்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய செயலே இல்லைன்னு நீதிபதி சொன்னாரு. மனம் வெடிச்சு போற அளவுக்கு செயலினுடைய எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில ஒவ்வொருவருக்கும் தூக்கு தண்டனை, 9 நபருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு. இன்ஸ்பெக்டர் தொடங்கி தலைமை காவலர்கள் கூடிய 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சிருக்காரு. இதுல ஏன் எல்லோருக்கும் தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு காரணங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீதிபதி என்ன வார்த்தையை பதிவு செஞ்சாருன்னா, இது ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னார் அப்படின்றதுக்காக நீங்க எந்த தவறையும் செஞ்சிடலாமா அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருந்தாரு. ஏன்னா ஸ்ரீதர் சொல்றான்றதுக்காகத்தான் நாங்க எல்லாம் அவரை தாக்கணும், ஜெயராஜையும் பெண்ணிக்ஸையும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்போ ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் சொல்றான்றதுக்காக தப்புனா தப்ப செய்யாம இருக்கணும் தானே, ஏன் செஞ்சீங்க அப்படிங்கறதா நீதிபதி முன்வச்ச கேள்வி குற்றவாளிகள் முன்பாக. அதனால இத எல்லோரும் சுய முடிவோடு தான் நீங்க எல்லோரும் அவரை தாக்கி இருக்கீங்க. இதுக்கு முன்பாகவும் இப்படி பலரையும் தாக்குன ஒரு பின்னணி அப்படிங்கிறது இந்த 9 பேருக்குமே இருக்கு. அதனால நீங்க இவங்க எல்லாருமே முன் முடிவோட கான்சியஸோட பிரக்ஞை பூர்வமாக தான் அவங்களை அடிச்சு துன்புறுத்தி கொலை செய்யற நோக்கத்துல தான் அடிச்சிருக்கீங்க. அதனால 9 பேருக்குமே மரண தண்டனை அப்படிங்கிறது தான் சரியானது அப்படிங்கிற முடிவுக்கு நீதிபதி வர்றாரு. அதனால அந்த 9 பேருக்குமான மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நியாயங்களையும் முன்கூட்டியே நீதிபதி இந்த தண்டனை விவரம் வாசிக்கும் போதே அதையும் தெளிவுபடுத்தி இந்த நிலையில
இப்போ 9 பேருக்கும் தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிறத உறுதி செஞ்சு தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய விவரங்களையும் நீதிபதி வாசிச்சுக்கிட்டே வராரு. மிக மிக ஒரு முக்கியமான வழக்கு இது. இந்த தருணம் இவங்களுக்கு என்ன உச்சபட்ச தண்டனையை குடும்பத்தினர் கோரிய நிலையில உண்மையிலேயே உச்சபட்ச தண்டனையை நீதிபதி கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த தருணத்துல நம்ம இந்த தண்டனையினுடைய அளவை பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க வெறும் கொலை வழக்காக மட்டும் இதை கருதல. வெறும் கொலை வழக்கு அப்படின்னா அவங்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அந்த மாதிரியான தண்டனைகளுக்குள்ள அவர் போயிருக்கணும், அந்த மாதிரியான முடிவுக்குள்ள அவர் போயிருக்கணும். இல்ல, இது வெறும் கொலை வழக்காக கருத முடியாது. மிக 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 சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறை அதுவே விதிகளை மீறி இருக்கு, வெளியே பயிரை மேய்ஞ்சிருக்கு. இவ்வளவு கொடூரமான மரணம் இந்த காலத்துல நடக்கிறது அப்படிங்கிறது சகிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாரு. அவங்க தாக்கி இருந்த விதமாகட்டும், அவங்க எல்லாம் காயம்பட்டிருந்த விதமாகட்டும், அவங்களுடைய மரணம் நிகழ்ந்த விதமாகட்டும் எல்லாமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கொடூரமாக இருந்தது. அப்படிங்கிறதுனாலதான் அதுல 9 பேருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. அந்த நேரடியாக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தாக்கி ஒரு கொலையை செய்திருக்கிறார்கள், ஆதாரங்களை அழிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. கொலை செய்ததோட இல்லாம அது தவறுதலாக நடந்திருந்தது, நாங்க கொலை செய்யற நோக்கத்துல அடிக்கல அப்படின்னு குற்றவாளிகள்லாம் சொல்லியிருந்தா கூட நீதிபதி ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறாங்க சிபிஐயும். அதன் அடிப்படையில் அதைத்தான் பிரதானமான குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தாங்க. சிசிடிவி ஆதாரங்கள்லாம் அளிக்கப்பட்டிருக்குது.